நமது மாரத்தான் நிகழ்ச்சி நிகழ்வுல நடந்துகிட்டு இருக்கு. அண்ணா தூக்கி வைக்கவும். 5, 4, 3, 2, 1 பைலட் போ. மெதுவா போ மெதுவா போங்க தம்பி, மெதுவா போ. அனைவருக்கும் நன்றி. சாதாரண மக்களாகிய நாங்கள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, ஜனநாயகத்தினுடைய வலிமையை இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு உணர்த்துவதற்காக இந்த ஜனநாயக மராத்தான் போட்டியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய 10,000 குழந்தைகளுடைய உள்ளத்தில் இதுதான் ஜனநாயகம் என்று இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் நாட்டின் தலைவர்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்கள் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காது என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த குழந்தைகள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜனநாயகத்தை படுகொலை செய்யாதீர்கள் தலைவர்களே. இந்த நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக உருவாகியிருக்கின்றது. இந்த நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்களினுடைய உரிமைகளை பெற்று, மக்களினுடைய வாக்குகளை பெற்று, பணத்தை கொடுக்காமல் வாக்குகளை பெற்று ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் என்று இந்த நாட்டின் மிகப்பெரிய தலைவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். போதை பொருள் எதிர்பார்க்கிறான், போதை விற்கிறவன் சந்தோஷமாக இருக்கிறான், போதையை அனுபவிக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறான். விடலாமா? இல்ல, நான் இதைத்தான் சொல்றேன். ஹெராயின் அபின் அடிக்ட் ஆனவன் என்ன பண்றான்? அதை வேணும்னு கேட்கிறான். விற்கிறவன் என்ன பண்றான்? லாபத்துக்கு விற்கிறான். 2 பேரும் சந்தோஷமா இருக்கான்னு விட்டுலாமா? விபச்சாரம் என்ன நடக்குது? 2 பேரும் பிரியப்பட்டு போறாங்க. விபச்சாரத்தை விட்டுலாமா? 2 பேரும் பிரியப்பட்டாலும் இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக உரிமையை கேவலப்படுத்தும் போது, இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் போது, ஜனநாயகம் விபச்சாரமாகும் போது பிடிப்பது பிடிக்காது என்று பற்றியெல்லாம் கவலை இல்லை. இந்த நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்கிறதோ அதை அமல்படுத்த வேண்டும். இந்த நாட்டின் தலைவர்களாக இருந்தால் என்ன, மக்களுக்கு என்ன தெரியும்? அறியாமையில் இருக்காங்க. இந்த அறியாமையில் இருக்கிற மக்களை விழிப்படைய செய்வதுதான் ஒரு தலைவனுடைய கடமை. மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், மக்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி மக்களுக்கு போதை கொடுப்பது ஒரு தலைவனுடைய வேலை அல்ல. கவர்மெண்ட் கல்லா கட்டுறதுங்கிறது பிரச்சனை. இன்னும் 1008 பிரச்சனை இருக்கு. முதல்ல அடிப்படை பிரச்சனை இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய கரு தேர்தல் தான். கருவிலே குற்றம் என்றால் இந்த நாட்டில் எந்த குற்றத்தையும் தடுக்க முடியாது. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிட்டிஷ்காரன் எப்படி இந்தியா பிடிச்சானோ அந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனி இங்க இருக்கக்கூடிய கட்சியில முதலீடு பண்ணுவான். இங்க எதிர்கட்சி காசு இல்ல, அமேசான் கம்பெனிக்காரன் சொல்லுவான், உன் கட்சி நான் பாத்துக்கிறேன், மக்களுக்கு பணம் கொடுத்துட்றேன், என்கிட்ட வெளிநாட்டு பணம் இருக்குது, ஒரு 1 லட்சம் கோடி அடைச்சிருவேன். கட்சியை விலைக்கு வாங்கிடுவான். அவன் சொல்றதுதான் பாலிசி ஆகும். நவீன அடிமையா போயிடுவான். 250 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி இருக்கிறோம். இன்னும் 10 வருஷத்துல வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இந்த கட்சிகள் அடிமையாய்க்கூடும். இந்த நாடு மொத்தமாக வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு அடிமையாக போயிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்காமல் இருப்பதற்காக இந்த சின்னஞ்சிறு பிஞ்சுகளினுடைய உள்ளத்தில் எது ஜனநாயகம் என்று விதைக்கின்றோம். நாளைய இந்திய மக்கள் எதிர்காலம் இந்த மக்களை நம்பித்தான் இருக்கிறது, இந்த குழந்தைகளை நம்பித்தான் இருக்கிறது.
இந்த குழந்தைகளினுடைய உள்ளத்தில் எது ஜனநாயகம் என்பதை நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த விதை நல்ல பருவ காலத்தில் முளைக்கும். இந்த குழந்தைகள் இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.